இந்த உலகத்துல பல பேர் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்றாங்க. காலையில சீக்கிரமா எழுந்து, டிராஃபிக்ல டிராவல் பண்ணி, அதுக்கப்புறம் வேலைக்கு போயிட்டு சேலரிய ஏர்ன் பண்றாங்க. ஆனா ஒரு கேள்வி, ஏன் சில பேர் மட்டும் ஸ்லோவா ரிச் ஆயிட்டே போறாங்க? அவங்க எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா, ஒரே எஜுகேஷன்ல தான் படிச்சுட்டு தான் இருக்காங்க. ஒரே ஆப்பர்ச்சுனிட்டீஸ் தான் 2 பேத்துக்கு நடுவுலயும். ஆனா ரிசல்ட் மட்டும் டிஃபரெண்டா இருக்கு. ஒரு சைடு மிடில் கிளாஸ் மைண்ட் செட், இன்னொரு சைடு ரிச் மைண்ட் செட். மிடில் கிளாஸ் மைண்ட் செட்ல ரொம்ப சேஃப்டியா வந்து இருக்கணும்னு ஃபீல் பண்றாங்க. ரொம்ப ரிஸ்க் எடுக்கிறதுக்கு பயப்படுறாங்க. மந்த்லி சேலரிய வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இஎம்ஐ போட்டு வீடு வாங்கி சேஃப்டியா வாழ்றாங்க. இன்னொரு சைடு ரிச் மைண்ட் செட். அதாவது சொத்து வாங்குறாங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க, பிசினஸ் பண்ணணும்னு திங்க் பண்றாங்க. ஒரு ஃப்ரீடமா வந்து அவங்க மைண்ட் செட் இருக்கு. ஏன் ரிச் பீப்புள் வந்து லக்கியா, இல்ல அவங்களோட திங்கிங் டிஃப்ரெண்டா? இன்னைக்கு 2 மைண்ட் செட்டுக்கும் இருக்கிற ஃபுல் டிஃபரன்ஸ் இந்த வீடியோவில் ஏ டு இசட்ல இருந்து பார்ப்போம். சரி, ஓகே. மிடில் கிளாஸ் மைண்ட் செட்டோட ரியாலிட்டியை பார்த்துருவோம். எப்பயுமே மிடில் கிளாஸ் மைண்ட் செட் பீப்புள் வந்து அவங்க மைண்ட் செட் தவறானது கண்டிப்பாக கிடையாது. இது மோஸ்ட்லி வந்து ஒரு சர்வைவல் மைண்ட் செட்டு தான். ஸோ அவங்களோட சைல்டுஹுட் பார்த்தீங்கன்னா அவங்க ஃபேமிலியில் இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் நிறைய கேட்டிருப்பாங்க. சேஃப் ஜாப் பார்த்துக்கோ, ரொம்ப ரிஸ்க் எடுக்காத, மந்த்லி சேலரி வந்து ரொம்ப முக்கியம். இதனால அவங்க மைண்ட் ஆட்டோமேட்டிக்கா செக்யூரிட்டியை சீக் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ அவங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்கும், அவங்களோட ட்ரீம் எப்படியா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஓன் ஹவுஸ் கண்டிப்பாக வாங்கணும், ஸ்டேபிளாக நமக்கு மந்த்லி மந்த்லி சேலரி வரணும், கார் வாங்கணும் இஎம்ஐல, அதுக்கப்புறம் சில்ட்ரன் எஜுகேஷனுக்கு சேர்த்து வைக்கணும். இதெல்லாம் அவங்களோட நார்மல் ட்ரீம்ஸாக இருக்கும். இதில் வந்து அவங்க எங்கே போய் சிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஎம்ஐ லைஃப். இந்த இஎம்ஐ லைஃப்பில் சேலரி வந்ததும் லோன் போயிடும். அதுக்கப்புறம் ஃபியர் மைண்ட் செட் இருக்கும் அவங்களுக்கு. பிஸ்னஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணவே மாட்டாங்க, ரொம்ப பயப்படுவாங்க. அதே போல் டைம் ஃபார் மணி, எவ்வளோ ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுறாங்களோ அவ்வளோ ஹவர்ஸ்க்கு வந்து அவங்களுக்கு மணி வந்து கிடைக்கும். சோஷியல் ப்ரெஷரும் இருக்குது. மற்றவங்க என்ன சொல்லுவாங்க, நம்ம இந்த மாதிரி ரிஸ்க் எடுத்தா அப்படிங்கிறதும் இருக்கும். மற்றவங்களும் சரி, அவங்க வீட்டில் ரிலேட்டிவ்ஸும் சரி, அந்த மாதிரி. இதில் இருக்கிற எமோஷனல் ட்ரூத் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, அவங்க பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க. எவ்வளோ ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுறாங்களோ அவ்வளோ ஹவர்ஸ்க்கு அவங்க மணி ஏர்ன் பண்ணுவாங்க. அதனால நிறைய ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுவாங்க. ஆனால் அவங்களுக்கு எப்பயுமே வந்து ஒரு ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் வரவே வராது. சரி, அப்படியே நம்ம இந்த சைடு ரிச் மைண்ட் செட் பீப்புளோட ரியாலிட்டியை பார்ப்போம். இந்த ரிச் மைண்ட் செட் பீப்புளோட பிக்கஸ்ட் டிஃப்ரென்ஸே இதுதான். மணியை மட்டும் அவங்க சேவ் பண்ண மாட்டவே மாட்டாங்க. மணியை வந்து எப்படி மல்டிப்ளை பண்ணுறது அப்படின்னு தான் யோசிப்பாங்க. அதாவது அசட் மைண்ட் செட் அவங்களுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கும். ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு அசட்டை வந்து அவங்க பில்ட் பண்ணுவாங்க. எப்படி இருக்குன்னா, பிஸ்னஸ் பிஸ்னஸ் ஏதாவது ஒன்று ரன் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் லேண்ட் ஏதாவது வாங்கி போடுவாங்க, ஒரு சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணுவாங்க, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வைப்பாங்க, ஒரு ரெண்டல் இன்கம்மை ரெடி பண்ணி வைப்பாங்க. ஸோ இந்த மாதிரி அசட்டை வந்து அவங்க ஜென்ரேட் பண்ணிடுவாங்க. இவங்களுக்கு வந்து ரொம்ப டைம் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது உங்களுக்கு வந்து மிடில் கிளாஸ் பீப்புள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, டைமை செல் பண்ணுவாங்க. எவ்வளோ டைம் ஒர்க் பண்ணுறாங்களோ அவ்வளோ மணியை ஏர்ன் பண்ணணும்னா அவங்க அந்த டைமை வந்து அப்படி செல் பண்ணுவாங்க. அவங்களோட டைமை கொடுத்து மணியை ஏர்ன் பண்ணுவாங்க. ஆனால் அந்த ரிச் பீப்புளோட மைண்ட் செட் எப்பயுமே என்ன பண்ணுவாங்கன்னா, சிஸ்டமை பில்ட் பண்ணுவாங்க. அதாவது நீங்கள் இப்போ வந்து ஒரு ஷாப் ஓனர் என்ன பண்ணுவாங்க, டெய்லி ஃபிசிக்கல் ஒர்க் பண்ணுவாங்க. ஆனால் ஒரு ரிச் மைண்ட் செட் பீப்புள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணுறாங்க, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்கன்னா, அவங்க வந்து தூங்கிட்டு இருக்கிறப்ப கூட அவங்களுக்கு வந்து ஒரு இன்கம் வரும். ஒரு சப்ஸ்கிரிப்ஷனாக இருக்கட்டும், அவங்களுக்கு வந்து ஒரு பேசிவ் இன்கம், ஒரு மந்த்லி இன்ட்ரெஸ்டாக இருக்கட்டும், அவங்க இன்வெஸ்ட் பண்ணதுக்கான ரிட்டர்ன்ஸாக இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி வந்து அவங்க பேசிவ் இன்கம்மை ஜென்ரேட் பண்ணுவாங்க. சரி, ரிச் பீப்புள் எதை ஃபோக்கஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, கண்டிப்பாக ஃப்ரீடம். அவங்க வந்து இந்த டைம் ஆனால் நான் ஒர்க்குக்கு போகணும், இந்த ஜாபை நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும் அப்படிலாம் கிடையாது. அவங்க ரொம்ப ஃப்ரீடமாக இருப்பாங்க. அவங்க சேலரிக்காக மட்டும் ஒர்க் பண்ண மாட்டாங்க. பட் இதில் இருக்கிற ரியாலிட்டி, ஹிடன் ரியாலிட்டின்னு சம்திங் இருக்குது. எப்பயுமே அவங்க ரிஸ்க் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அந்த ரிச் மைண்ட் செட் பீப்புள் பிஸ்னஸ் எப்போ வேணால் ஃபெயில் ஆகலாங்க. அப்போது ஸ்ட்ரெஸ் வந்து பயங்கரமாக ஹியூஜாக இருக்கும். ஏன்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்களா பயங்கர டென்ஷனாக தான் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு அன்சர்டன் இன்கமும் இருக்கும். மந்த்லி ஃபிக்ஸ்டு சேலரி கிடையாது.
ஸோ அதனால இந்த மந்த் அவங்களுக்கு வந்து சேலரி மிடில் கிளாஸ் வாங்குற சேலரியை விட 10 மடங்கு அதிகமாக கிடைக்கலாம். அடுத்த மந்த்து கிடைக்காமே இருக்கலாம். ஸோ இதுதான் இதில் இருக்கிற ப்ராப்ளம்ஸ். சரி, எமோஷனல் ட்ரூத்னு பார்த்துருவோம். பல ரிச் பிஸ்னஸ் மேன் வெளியில் சக்ஸஸ் மாதிரி தெரிவாங்க, ஆனால் உள்ளுக்குள்ளார பயங்கர ஹியூஜ் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். இந்த சேலரி வெர்சஸ் அசட் திங்கிங்கில் நம்ம டிஃப்ரென்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, மிடில் கிளாஸ் பீப்புள் எப்பயுமே சேலரி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஆனால் அந்த ரிச் மைண்ட் செட் பீப்புள் என்ன பண்ணுவாங்கன்னா, அசட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அதே போல் சேலரி வந்து ஒர்க் ஸ்டாப் ஆனால் ஸ்டாப்பு தான் மிடில் கிளாஸ்க்கு. ஆனால் அசட் வந்து எப்பயுமே கண்டினியூஸாக நம்மளுக்கு ரிட்டர்ன்ஸ் வந்து இன்கம் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும். சரி, இப்போ நம்ம வந்து இந்த ஃபியர் வெர்சஸ் க்ரோத்துங்கிற டிஃப்ரென்ஸை பார்த்துருவோம். மிடில் கிளாஸ் பீப்புள் எப்பயுமே வந்து ஃபியரில் தான் இருப்பாங்க. ஆனால் ரிச் பீப்புள் க்ரோத்தை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. மிடில் கிளாஸ் பீப்புள் ரொம்ப சேஃபாக இருப்பாங்க, பட் ரிச் பீப்புள் அவங்க கேல்குலேட்டிவாக ரிஸ்க் இருப்பாங்க. ஸோ கேல்குலேட்டிவ் ரிஸ்க் ஆல்சோ வெரி குட் ஃபார் ரிச் மைண்ட் செட் பீப்புள். சரி, லைஃப் ஸ்டைல் ட்ராப்பை பார்ப்போம். இப்போ இன்கம் இன்க்ரீஸ் ஆனதும் மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் என்ன பண்ணுவாங்க, இஎம்ஐ இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. அது ஜென்ரலாகவே நடக்கிறது. புதுசாக ஃபோன் வாங்குவாங்க, புதுசாக பைக் வாங்குவாங்க. கொஞ்சம் லக்ஸரி ப்ரெஷர் வந்து மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு எப்பயுமே வந்து இருக்கும். அதனால தான் அவங்க அந்த ஃப்ரீடம், ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் வந்து எப்பயுமே டிலே ஆகிட்டே போயிட்டுருக்கும். ஆனால் ஃப்யூச்சர் ரியாலிட்டின்னு பார்க்குறப்போ உங்களுக்கு ஸ்கில்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அசட்டும் இம்பார்ட்டன்ட். ஒன்லி சேலரி மைண்ட் செட்டு மட்டும் இருந்தால் கண்டிப்பாக டேஞ்சர் தான் இதில். இப்போ இருக்கிற வேர்ல்டு ஃபுல்லாக உங்களுக்கே தெரியும், ஏஐ ஃபுல்லாக வந்து வேர்ல்டை டாமினேட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி டைமில் நம்மளுக்கு வந்து ஒரு பெஸ்ட் மைண்ட் செட் வேணும்னா மிடில் கிளாஸ் பீப்புள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ரிச் பீப்புள் எப்படி அவங்க திங்க் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி நம்ம திங்க் பண்ணணும். இந்த மாதிரி இஎம்ஐயில் ட்ராப்பில் இல்லை சேலரி இன்க்ரீஸ் ஆகிறப்போ இஎம்ஐ இன்க்ரீஸ் பண்ணாமல் அதை வந்து ரிச் மைண்ட் செட் பீப்புள் எப்படி திங்க் பண்ணாங்களோ அந்த மாதிரி அதை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். இதுதான் பவர்ஃபுல் காம்பினேஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ ரிச் ஆகணும்னா கண்டிப்பாக ஓவர் நைட் சக்ஸஸ் வந்து கண்டிப்பாக தேடக்கூடாது. நீங்கள் பொறுமையாக இன்வெஸ்ட் பண்ணணும், பேஷன்ஸ் கண்டிப்பாக பொறுமையாக இருக்கணும், பிஸ்னஸ் பண்ணுறதுக்கான வழிமுறைகள்லாம் திங்க் பண்ணணும், ஸ்கில்ஸை வந்து பில்ட் பண்ணிக்கணும். ஸோ மைண்ட் செட் வந்து ஸ்லோவாக சேஞ்ச் பண்ணிக்கணும் மிடில் கிளாஸ் பீப்புள். சரி, நீங்கள் சொல்லுங்கள், ரிச் மைண்ட் செட் பெட்டரா இல்லை மிடில் கிளாஸ் மைண்ட் செட் சேஃபா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோவில் சில பேசிக் இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். சேனலுக்கு புதுசாக வந்துட்டு தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டாபிக்ஸை பற்றி உங்களுக்கு சொல்லணுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.